கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே. உள்ள போயாச்சு. இந்த குறுந்தாடிக்காரங்கிட்ட கேட்டா ஏருக்கு மாறாதான் பதில் சொல்லுவான். இவன்கிட்ட கேட்கறது வேஸ்ட். பேசாம ஸ்ட்ரைட்டா மாமா கிட்ட டீல் பண்ணிட்டா அதான் கரெக்ட். கேட்ட வேண்டியதான். மாமா ஏமா மாமா உங்க குடும்பத்துல எல்லாரும் வந்துட்டீங்களா? என்னமா கேள்வி? எங்க மொத்த குடும்பம் இங்க தானே இருக்கோம். அப்படியா மாமா? இல்ல யாரோ குறையிற மாதிரி இருந்துச்சா அதான் கேட்டேன். எல்லாரும் வந்துட்டீங்களான்னு. எல்லாரும் வந்தாச்சுமா. இனி யாரும் வரத்துக்கலாம். உங்க பெரிய மாமா மட்டும் வரணும். அவரும் ஆபீஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா இங்க வந்துருவாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வரதுக்கு 6 ஏழு ஆகும். அவர் வந்துருவாரு. அவர் மட்டும் தான் வர வேண்டியது இருக்கு. மற்றபடி எங்க குடும்பத்துல எல்லாரும் இங்க வந்தாச்சு. வந்தாச்சா? என் மாமாக்கு அவங்க பொண்ணு வரலன்னு தெரியல. வெற்றியை நான் தேடுறேன். ஆனா இவர் என்னடானா எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை வெற்றி வந்தாச்சா? இல்லையே, அந்த கார் கிட்டையும் வெற்றி இல்லை. வெற்றி வரலையா? ஒருவேளை வரமாட்டானோ? இந்த வெற்றி பாவண்டைய மருமகள் ரொம்ப அளவிக்கிறமோ. அப்போ உங்க மருமகளை பார்த்து பாவப்பட்டு உண்மையை சொல்லிடாதீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் காதரட்டும், அப்புறமா சொல்லலாம். டேய் பாவண்டைய மருமகள் அவன் முகத்தை பாருடான். முகமே வாடி போயிடுச்சுடா. ஐயோ ஆளாக்க நம்பாதீங்க. ஆளாக்கு செம்ம ஆளு. வாயினா வாய் எப்பப்பா எப்பேற்பட்ட வாய் தெரியுமா? கொஞ்ச நேரத்துல பாத்தீங்களா என்ன மாதிரி தாளிக்க பார்த்தது. டேய் இன்னைக்கு வாய் உள்ள தான் பொழைக்கும். அதனால என் மருமக கண்டிப்பா பொழைச்சிக்கும். என் மருமக இப்படி இருக்கதான் எனக்கு பிடிச்சிருக்கு. மாமா உள்ள போங்க. கருந்தாடி அண்ணா உள்ள போங்க. ஆளாக்கு வாய் அடங்கல. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைச்சேன். சரி வேண்டாம் விடு. உனக்கு வாய் ரொம்ப ஓவரா இருக்கு. அப்பா வாங்க நம்ம உள்ள போலாம். அண்ணா என்னண்ணா நான் கிண்டல் பண்ணதை வச்சு கோச்சிக்கிட்டீங்களா? சும்மா உங்ககிட்ட விளையாடி பார்த்தேன். தங்கச்சி நான் விளையாடாம வேற யாருன்னு உங்ககிட்ட விளையாடுவான்? என்னண்ணா என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க? எது வேணாலும் சொல்லுங்கண்ணா, நான் கேட்டுக்கிறேண்ணா. அது இப்ப சொல்ற மைண்ட்ல இல்ல, நான் அப்புறமா சொல்றேன். அப்ப வாங்க உள்ள போலாம். டேய் டாடிக்காரன் என்ன ரொம்ப சோதிக்கிறானோ? உனக்கு இருக்கடி மாமனே. என் மருமக கொதிக்கிறானு. இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன் உண்மையை சொல்லிடுவேன். அதே சக்தி உன் தங்கச்சி நீ டீல் பண்ணிட்டு உள்ளவா? நான் உள்ள போறேன். அப்பா என்ன பையனை தனியா விட்டுட்டு போறீங்க? அதுவும் இந்த வாய் அடிக்கிட்டியா? இல்ல என்னால தனியா விட்டு போவாதீங்க. உங்க கூட சேர்ந்து வச்சுக்கோ. நானும் சின்ன பையனா மாறிடுவேன். நான் போறேன். உங்க அட்ராசிட்டி பெரும் அட்ராசிட்டியா இருக்கு. நான் உள்ள போறேன். வேற போய் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவன் என்ன தேடிட்டு இருப்பான். நான் உள்ள போறேன். ஓஹோ அவளுக்கு கிட்ட தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. இவங்க முறைக்கிறாங்களே. நான் கொஞ்சம் தைரியசாலிதான். இருந்தாலும் ஆளாக்கு பேசியே கொண்டுடுமே. ஆளாக்கு நீ ஆரத்தியை கொட்டிட்டு உள்ளவா? நான் உள்ள போறேன். ஹலோ நீலுங்க, எங்க உள்ள போறீங்க? என்ன இவ்வளவு நேரம் அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டான். இப்ப ஹலோன்னு போன்ல பேசுறான். ஆளாக்கு அண்ணாமா? என்னது அண்ணனாவது அண்ணனாவது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆமா என்ன இதை வச்சு செய்றீங்களோ? என்ன ஆளாக்கு மரியாதை தெரியுது? கொஞ்சம் பார்த்து பேசு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சேன். நீ என்னன்னா நீ இப்படி எல்லாம் பேசுனா சொல்ல வந்த விஷயத்த சொல்ல மாட்டேன். பாத்துக்கோ. சும்மா சும்மா இப்படி சொல்லி ஏமாத்தாதீங்க. நான் செம கோவத்துல இருக்கேன். ஆமா உங்க ஃபேமிலில எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆளாக்கு இப்போ உனக்கு யார் வேணும்? யாரை தேடுறியோ அவங்க பேரை சொல்லு. ஸ்ட்ரைட்டா சொல்லு. நான் வந்தாங்களா இல்லையான்னு சொல்ல போறேன். இப்படி சுத்தி வரைச்சு உங்க ஃபேமிலியில எல்லாரும் வந்துட்டாங்களா? அத்தை வந்தாச்சா, மாமா வந்துச்சா, ஆணு குட்டி வந்தாச்சா, பொண்ணு குட்டி வந்தாச்சானா வந்தாச்சுன்னு சொல்ல முடியும். மேடம் யார் தேடுறீங்க? நான் யாரையும் தேடல. எல்லாரும் வந்துட்டீங்களா? உள்ள போங்க. ஆளாக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி. உன் கொழுப்பை கரைக்கணும். அது அவனால மட்டும்தான் முடியும். அவன் மட்டும்தான் உனக்கு லாய்க்கு. போங்க உள்ள போங்க. நான் தண்ணியை கொட்டிட்டு உள்ள வரேன். போங்க. நான் அவனைதான் தேடுறேன்னு இவங்க கிட்ட எப்படி சொல்றது? இவராவது புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்களும் புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ரெண்டு கூட வரலைங்க. அவனை கூட்டிட்டு வரணும்னு தெரியாது. நானும் அவங்கள தேடுறேன். கொஞ்சமா கூட புரியாமல இருக்கும். வெற்றி வரமாட்டா போல இருக்கு. 3 நாள் இங்க இருப்பான். நல்லா ஜாலியா இருக்கும்னு நினைச்சேன். சரி நம்ம நினைக்கிறதுலாம் நடக்குமா என்ன? வேண்டாம். அவன் இங்க வந்தாலும் நம்மள லவ் பண்றேன்னு ஏதாவது டார்ச்சர் பண்ணுவான். வராம இருக்கிறதே நல்லதுதான். ஆளாக்கு ஏ டாமி என்ன தலை தொங்கிருச்சு? இவன் வேற வெந்த பொண்ணு வேறல பாய்ச்சான். நானே வேதனையில இருக்கேன். ஃபீல் பண்ண கூட விட மாட்டான் போல இருக்கேன். இந்த குறுந்தடிக்காரன் இங்க இருந்து போயிடு. செம்ம கடுப்புல இருக்கேன். தாடியை பிச்சு போட்டுரும் பாத்துக்க. ஹலோ
நானே ஒரு விதமான ஃபீலிங்ல இருக்கேன். தயவு செஞ்சு உள்ள போங்க. இப்போ என்னால உங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு முடியாது. நான் ஃபீலிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து தெம்பா சண்டை போடுறேன். இப்போ நீங்க உள்ள போங்க. ஏன் ஆளாக்கு கொஞ்சம் நிமிந்து பாரு. ஒன்றும் வேணாம், நீங்க உள்ள போங்க. நான் தண்ணியை கொட்டிட்டு வரேன். அட ஆளாக்கு நிமிந்து பாருன்னு சொன்னேன். அத வேணாம்னு சொல்றேன்ல. இந்த இந்த வெற்றி மாதிரில இருக்கு. வெற்றி ஆளாக்கு நிமிந்து பாரு. வெற்றி உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான் இது போலே இருந்ததில்லை என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும் என் உயிரே. ஏய் என்னடி என்ன ரொம்ப நேரமா தேடுற போல இருக்க. நேர்ல பார்த்தா பார்க்காத மாதிரி போக வேண்டியது. ஆனா வரலன்னதும் ரொம்ப தேடணும் போல இருக்கு. இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன் உங்களை தேட போறேன்? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அடி போவியோ ஆளாக்கு. இவ்வளவு நேரம் அவனுக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியாம திணறி இருந்துட்டு தேடிட்டு அவனை தேடலையா ஆளாக்கு. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது. மச்சான் எனக்கு உள்ள வேலை இருக்கு, நான் உள்ள போறேன். நீ பொறுமையா வா மச்சான். கண்டிப்பா மச்சி, நீ உள்ள போய் பார்த்துக்க, நான் வெளியே ஆக வேண்டிய வேலையை பார்த்துக்கிறேன். நீ போ மச்சி. ரைட்டு மச்சான், பார்த்து பண்ணு. உள்ளதான் வேதமா இருக்காங்க, மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு. டேய் போடா, உள்ள போய் பார்த்துக்க, வந்துடுறோம். ரைட் நீ நடத்து மாப்பிள்ள, நடத்து. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே என் நண்பே. என்ன ஆர்த்தி தட்டெல்லாம் இருக்கு? யாருக்கு? உங்க வீட்டு வருங்கால மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுத்தா வெயிட் பண்றீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளைய பொண்ணு உள்ள போயிட்டாங்க, அவங்களுக்குலாம் ஆரத்தி எடுத்தாச்சு. இதை கீழே கொட்டுறதுக்காக போயிட்டு இருக்கேன். அப்படியா? நான் கூட இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா தான் வரப்போறேன். எனக்கு கூட ஆரத்தி எடுக்கலாமே, இதுதான் நல்லா இருக்கும். எடுப்பியா? நான் இந்த தண்ணியை கொட்டிட்டு வரேன், நீ உள்ள போ வெற்றி. ஏய் எதுக்குடி இப்படி நடிச்சிட்டு இருக்கான்? நான் வர வரைக்கும் என்னதானே தேடினேன். உன் மனசார என்ன தேடுன்னு தேடினேன். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் உன் முன்னாடி வந்ததும் உனக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லாத்தையும் மறைக்கிறியே, எதுக்குடி? இங்க பாரு, என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன் பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வெற்றி, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, உன் கனவுல வருவன்னு சீக்கிரம் கண்டுபிடிப்பியா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த 3 நாள் தான் நான் இங்க இருக்க போறேன். இந்த 3 நாளுக்குள்ளார எனக்கு ஒரு பதில சொல்லு. உண்டு இல்லை ரெண்டுத்துல எது சொன்னாலும் சரி, நான் மனசார ஏத்துக்கிட்டு இங்க இருந்து போயிடுவேன். ஆனா பதில சொல்லு, புரியுதா? ஐ லவ் யூ ஸோ மச் டி. இப்போ கூட நான் இங்க வந்திருக்கேன்னா உன் ஒருத்திக்காக மட்டும் தாண்டி வந்திருக்கேன். ப்ளீஸ் என் மனசை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லவ் யூ டி. வெற்றி, எதுக்கு இப்ப இப்படின்னு சொல்லிட்டு இருக்க? நீ உள்ள போ, நான் வரேன். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இப்போ இல்லை, எப்பவும் உனக்காக தான் காத்துட்டு இருப்பேன். ஆனா தயவு செஞ்சு இந்த 3 நாளுக்குள்ளார பதில சொல்லுடி. இந்த 3 நாள்ல நான் ஊரை விட்டு கிளம்பிட வேண்டி. உன் பதில தாண்டி என் வாழ்க்கையை அடங்கியிருக்கு. ப்ளீஸ் டி. எங்களுக்கு சந்தோஷத்துல கையை உடல காலம் ஓடல. நீங்களா எங்க வீட்டுல இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குக்கா. என்ன கௌரி, எதுக்கு இந்த சந்தோஷம்? என்ன சம்பந்தமா எப்படி கேட்டுட்டீங்க? நீங்களா எங்க வீட்டுக்கு வரதே பெரிய விஷயம். அதுலயும் இப்ப 3 நாள் தங்க போறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அதுலயும் வேதாம்மா எங்க வீட்டுக்குலாம் வருவாங்களா? நாங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல.
வேதாம்மா ரொம்ப நன்றிங்க. இல்லை எதுக்கு இந்த எக்ஸைட்மெண்ட்? நாங்களும் உங்களை மாதிரி தானேங்க. கொஞ்சம் பண காசு அதிகமாக இருந்துட்டா நாங்களும் இந்த மாதிரி வீட்டுக்கு வரக்கூடாது அர்த்தமா? இங்கே பாருங்க, வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். நமக்கு இருக்க இடம் நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதே நம்ம வீடு தான். அது எப்படி இருந்தாலும் சரி நாங்கள் கண்டிப்பாக இருப்போம். நீங்கள் இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க சரியா? உண்மையா கேட்டியா கௌரி? வீடா சொல்கிறது உண்மை. நம்மளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறதே நம்ம வீடு தான். அந்த வீடு எப்படி இருந்தால் என்ன? நமக்குன்னு சொந்தமா ஒரு ஓலக்கொட்டை இருந்தாலும் நம்ம அது சந்தோஷமா சொர்க்கமா வாழ்ந்துக்கணும். உங்க வீட்டுக்குள்ள எந்த குறையும் இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிராமத்துல இப்படிப்பட்ட ஒரு வீட்டுல எனக்கும் இருக்கணும்னு ஆசை. நாங்களாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஃபார்ம் ஹவுஸுங்கிற பேர்ல தேடி போறோம். ஆனா நீங்க இந்த சொர்க்கத்திலே வாழ்றீங்க. அப்படி இருக்கும்போது சின்னதா இருக்கு பெருசா இருக்கு எதுக்குங்க இந்த பேச்செல்லாம்? அதெல்லாம் விடுங்க. எங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் எங்களை மாதிரி தான், நாங்களும் உங்களை மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நினைச்சு நீங்க எக்ஸைட்மெண்ட் ஆகாதீங்க ஓகே? ம் சரிங்க வேதாம்மா, நீங்க சொன்ன எல்லாம் சரியா தான் இருக்கும். சரி இருங்கம்மா, நான் போய் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்துடுறேன். சரி கௌரி, எடுத்துட்டு வாங்க. அக்கா நீங்க எங்கே நிக்கிறீங்க? உள்ள வாங்க அக்கா. அங்க நின்றுட்டு இருக்கீங்க, உள்ள வாங்க. அட ஆமா வாங்க, நீங்களும் உள்ள வாங்க. அஞ்சலி வாமா உள்ள வா. நல்ல வேலை கூப்பிட்டுட்டீங்க. நான் கூட வாசல்ல நிக்க வச்சு அப்படியே அனுப்பிடுவீங்களோன்னு நினைச்சேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நாங்க சம்மந்தி கிட்ட பேசிட்டு இருந்தோமா, அது நம்மளை கவனிக்கல. தப்புதான், மன்னிச்சிடுங்கம்மா. அம்மா ஏமா இப்படிதான் பேசுறீங்க? அமைதியா இருங்க. அவங்க எத்தனை பேருன்னு பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ பேர் வந்திருக்கோம், எல்லாரையும் அவங்க கவனிக்கணும்லம்மா. நீ கொஞ்சம் அமைதியா இரு. எனக்கு தெரியும் இவளுங்க வீட்டுக்கெல்லாம் வரணும்னு தொலை இழுத்து வந்து தொலைச்சிருக்கோம். என்ன பண்றது? இவளுங்க 2 பேர் பேச்சை மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஏமா இப்படி இருக்க? சே கொஞ்சமாவது மாறுமா. எனக்கு தெரியும் உன் வேலையை நீ பாரு. என்னமா பண்ணு. உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, என்ன சொல்லணும். அப்பாவால மட்டும்தான் அவனை திருத்த முடியும். யோசிக்காதீங்க, நாங்க எல்லாரையும் கவனிக்கணும் தான் நினைக்கிறோம். சரி சம்மந்தம் கிட்ட பேசிட்டு இருந்தோமா, அதனாலதான் உங்களை பார்க்க முடியல, மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. ஆமா அண்ணன் வரலையா? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க அண்ணனும் எங்க மாமாவும் ஒண்ணா கன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்காங்க. அந்த வேலைலாம் முடிஞ்சதும் நைட்குள்ள வீட்டுக்கு வந்துருவாங்க. இங்கதான் வர சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரைட்டா இங்கதான் வருவாங்க. சரிங்க விதமா, அது 2 பேரும் ஆள கிளம்பி என்னன்னு கேட்டேன். வந்துருவாங்கன்னு சரிதான். அவங்களும் 3 நாள் இங்கதானே இருப்பாங்க. கௌரி நீ கவலையப்படாத, மொத்த குடும்பமும் இங்கதான் 3 நாளைக்கு இங்கதான் இருக்க போறோம். உங்க 2 பேருக்கும் நிறைய வேலைகள் கொடுக்க போறோம், பாத்துக்கிட்டே இரு. அதுல என்னக்கா இருக்கேன், என்ன வேணுமா கேளுங்கக்கா, எல்லாமே செஞ்சு தருவோம். உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லுங்க, எல்லாமே நாங்க ஒன்னொன்னு பார்த்து பார்த்து பண்ணுவோம்க்கா. நீங்க பாருங்கக்கா, கேட்கணும்னு கூச்சப்பட்டு இருக்காதீங்க, எது வேணாலும் கேளுங்கக்கா. எல்லாமே நாங்க பார்த்து பார்த்து பண்ணணும்னு இருக்கோம். உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியாதா? ஆனா நாங்க எல்லாமே பண்ணிடுவோம். இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா அது முன்னாடி சொல்லிடுங்கக்கா. மொத்தமே குறையாதான் இருக்கு. என்ன குறையா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க கண்டிப்பா அதை மாத்திக்கிறோம். நீங்க எந்த குறையும் இல்லாம நீங்க சந்தோஷமா இந்த 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும். அதனால நீங்க எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க. இதை சொல்லணுமே அது சொல்லணுமே கூச்சப்பட வேணாம். எது வேணாலும் சொல்லுங்க, எல்லாமே குறையாதான் இருக்கு. என்னன்னு சொல்றது? ஆமா இங்க ஃபேன் எல்லாம் எதுவும் இல்லையா? காத்தே வரல, ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு. பண்ணி சொல்லுவேதா, நல்லா தானே காத்து வருது. இங்க எங்க ஸ்வெட்டா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நம்ம வீட்டுல இருக்கிறத விட இங்க நல்லாவே காத்து வருது. இது எல்லாமே டோட்டலா நேச்சுரலா இருக்கு. இதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியலையே, நாங்களும் இங்க தானே இருக்கோம். இல்ல வேதா, ஒரே புழுக்கமா இருக்க மாதிரி இருந்ததா, அதான் கேட்டேன். புழுக்கம் மனசுக்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன், வெளியில எதுவும் இல்லை. பேசுறத பார்த்து பேசுங்க நீ. சரி வேதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துருவாரு. அவர் வரும்போது 2-3 டேபிள் ஃபேன் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அக்கம் பக்கத்துல இருந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அது வாங்கிட்டு வந்தாங்கன்னா போட்டு விடும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா குழுக்குள்ளன்னு காத்து வரும். என்னங்க இது கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி அக்கம் பக்கத்துல இருந்து கடன் வாங்கிட்டு வரதை இவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பாவமா அவங்க மனசு நோக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. பாரு, எனக்கு நீ புத்திமதி சொல்லாத. எனக்கு தெரியும் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு. இங்கெல்லாம் அப்படித்தானே இருக்கு. அம்மா வேதாத்தா எதுவும் பேசாம இருக்காங்கன்னு நீ ரொம்ப பேசாதம்மா. அத்தை இவங்க வீட்டுல இருக்கோன்றதுனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. இவங்க முன்னாடி உன்னை எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாம அவங்க கிட்ட வாங்கி கட்டிக்காதம்மா. வேதாத்தை பத்தி உனக்கு தெரியும்ல. என்னடி இவங்க பேரை சொன்னா நான் வாய்ந்துருவேணும். நானே வயிற்றுச்சல இருக்கேன், அமைதியா இருந்துரு. நியாயமா இந்த மாதிரி வீடு நம்ம வீட்டுல இருந்தாலும் இருக்கணும். இங்க நடக்குதுன்னு நினைச்சு வயிற்றுச்சல இருக்கேன். வீணா என்ன பேச வைக்காத, அமைதியா இரு. அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கா? இனி இந்த அம்மாக்கு அவங்களதான் பிடிச்சிருக்கு. பாரு இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. நீ ஏமா இந்த சந்தோஷத்தை கெடுக்கணும்னு நினைக்கிற? அக்காவே இதை ஏத்துக்கிட்டா, உனக்கு என்னம்மா? அவ ஏத்துக்கிட்டான்னு உனக்கு தெரியுமா? அவ மனசு எவ்வளவு பாடுபட்டதுன்னு எனக்கு தாண்டி தெரியும். வாயை மூடிட்டு அமைதியா இரு. உன்கிட்ட போய் பேசுறேன் பாரு, என்னதான் சொல்லணும். அப்பா எப்ப வருவாங்கன்னு தெரியல. அப்பாக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா வரட்டும், அப்புறம் தான் இருக்கு உனக்கு. இல்லைங்க, நாங்களும் புதுசா தான் வாங்கலாம்னு நினைச்சோம். புதுசா வாங்கல, அது இந்த 3 நாள் மட்டும் தானே யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் மூளையில போட்டுருவோமா?
காசு தானேங்க வேஸ்ட்டு. அதான் அக்கம் பக்கத்துலலாம் சொல்லி வச்சிருந்தோம், தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா வருங்க, காற்று நல்லா வரும், புதுசு மாதிரியே வரும். புதுசை விட இது நல்லாவே இருக்கும். நீங்கள் வேணா பாருங்களேன். காற்று நல்லா வருதோ இல்லையோ, உங்கள் வாயிலேருந்து நல்லா வருது. சே, இருங்க குடிக்க ஜூஸ் கொண்டு வரோம். கங்கா வா, நம்ம ஜூஸ் கொண்டு வருவோம். சரிக்கா, வாங்க. என்ன எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க? ஜூஸ் குடிங்க. குடிமா. அஞ்சலி நீயும் குடிமா. அம்மா இது என்ன கடையில் வாங்க ஜூஸா? ஆமாங்க. ஏன் என்னாச்சு? சே, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நான் குடிக்கிறது இல்லை. ஏன் நீங்கள் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் போட மாட்டீங்களா? ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் போட்டு தரலாம்ல. இந்த மாதிரி கடையில் இருந்தாலும் வாங்கிட்டு வரீங்க. இதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. அஞ்சலி அது குடிக்காத கொடு. அப்படிங்களா? சரிங்க, நாளையிலேருந்து நாங்கள் அப்படியே பண்ணிடுறோம். எங்களுக்கு தெரியாது, அதான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். நாளையிலேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுக்குறோம். அண்ணி சொல்லுவேதா நீ? இந்த ஜூஸ் கேனா நல்லா தானே இருக்கு, குடிங்க. வந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி தான் இருக்கும், நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் நம்ம எப்பவும் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. ஸோ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, புரியுதுங்களா? ஆமாம் சுஜி, நல்லா பழகின ஜூஸாக தானே இருக்கு. இதில் என்ன குடிமா, நல்லா தான் இருக்கு. எதுவும் சொல்லிட்டு இருக்காது, அவங்க கஷ்டப்படுவாங்களோ. இல்லைண்ணே, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நான் குடிக்கிறது இல்லையா, அதான். நீ நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நீ இப்போ இருக்கிறத மட்டுமே நினச்சி ஓவரா பேசக்கூடாது, புரியுதுங்களா? சரி வேதா, அமைதியாக குடிங்க. அவங்கள ஒரு சொல்லக்கூடாதுங்கிறாளே அப்பப்பா, உடனே பறிஞ்சுக்கிட்டு வரா. வேதாவா இது? நான் பேசுறத விட டபுள் மடங்கு பேசுவான். இப்போ என்னமோ இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வரோம். நாளையிலேருந்து எல்லாமே பார்த்து பண்ணுறேம்மா. இன்னைக்கு எங்களுக்கு எதுவும் தெரியாது இல்லையா, அதனால தான் நாளையிலேருந்து கொஞ்சம் எல்லாமே நல்லா பண்ணி தரோம், வருத்தப்படாதீங்க. கௌரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணி அப்படிதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்களும் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. நீ எப்பவும் இருக்கிற மாதிரி கொடு. இதுக்காக எங்களுக்காக நீ இதை ஸ்பெஷலாக பண்ணணும் அதை ஸ்பெஷலாக பண்ணணும்லாம் கிடையாது. நாங்கள் இது வரலாம் சாப்பிடுவோம், சரியா? சரிங்க அண்ணி. இருந்தாலும் அக்கா கேட்குறது நியாயம் தான். தினமும் அவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு இது இப்படி சாப்பிட்டா அது உடனே ஏற்றுக்காது இல்லையா. நாங்கள் நாளையிலேருந்து சரி பண்ணிக்கிறோம். அத்தா அப்படிலாம் எதுவும் இல்லை அத்தா, அதான் வேதம்மா சொல்லிட்டாங்களா, நீங்கள் எது கொடுத்தாலும் ஓகே. எங்களுக்குலாம் இதை எந்த குறையும் தெரியல. அத்தா அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. கேட்டியா கௌரி, உன் மாப்பிளையே சொல்லிட்டோம், அப்புறம் என்ன? இங்கே பாரு, நாங்களும் எதையும் குறைய நினைக்க மாட்டோம். நீ என்ன கொடுக்கவே கொடு, நாங்கள் எல்லாத்தையும் மனசார சந்தோஷமா வாங்கிப்போம், சரியா? பாருங்க அத்தா, எங்களுக்கு இங்கே எந்த குறையும் இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிறத விட இங்கே இன்னும் நல்லா இருக்கு. நீங்கள் வேணா அம்மா கிட்ட கேட்டு பாருங்க, வேதம்மாவும் அதான் சொல்லுவாங்க, அம்மாவும் அதான் சொல்லுவாங்க. அதனால நீங்கள் எதையும் போட்டு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது பண்ணுங்க, எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தான். கரெக்டினியா, ரொம்ப கரெக்டாக சொன்னேன். கேட்டிங்களா? உங்கள் வீட்டு மாப்பிளையே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் என்ன இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு எதையும் காதில் வாங்காதீங்க. உங்கள் மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கா, உங்கள் சம்மதிக்கு பிடிச்சிருக்கா, அதை மட்டும் பாருங்க. கல்யாணத்துக்கு வந்து போகிறவங்களாம் குறை சொல்ல தான் செய்வாங்க. எல்லாரையும் நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. இவங்க சொல்கிறாங்களே அவங்க சொல்கிறாங்களேன்னு வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது என்னதான் சொல்கிறோம் நல்லா தெரியுது. குடும்பமாக சேர்ந்து இவங்களுக்கு ரொம்ப தான் சொம்ப தூக்குறாங்களே. இந்த குடும்பத்துக்கு இவங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. இன்னும் பணக்கார குடும்பமாக இருந்தா அவ்வளோதான் போல இருக்கேன். இவங்கள கையில் பிடிக்க முடியாது போல இருக்கேன். இந்த வேதாக்கு என்ன ஆச்சு? எப்படிப்பட்டவன் இப்போ என்னடா இவங்களுக்கு இப்படி பேசிட்டு இருக்கான்? இவதான் ஏதாவது குறை சொல்லுவான்னு பார்த்தா இவ என்னமோ நான் சொல்றதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். என்னத்த சொல்றது? ஆனா ஒண்ணு, இங்க இருந்து போறதுக்குள்ளார வேதா இவங்களாம் கண்டிப்பா திட்டணும். இங்க வேதா கண்டிப்பா சண்டை போட்டே ஆகணும், முறைச்சே ஆகணும். பண்றேன், ஏதாவது பண்றேன். நீங்கெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க, நாங்க மட்டும் பைத்தறிச்சல் இருக்கணுமா? விட மாட்டேன். சரி சரி, எல்லாரும் இப்படியே பேசிட்டே இருந்தா எப்படி? அம்மா என்னங்கம்மா இப்படியே பேசி எங்களை வெளியே அனுப்பி வச்சிட போறீங்களா? ஏதோ விருந்து அது இதுன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எப்போ போடுவீங்க? ஐயோ என்னப்பா இப்படி கேட்டுட்டேன்? எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்களாம் வந்தீங்கன்னா உடனே சாப்பிட வேண்டியதுதான். சரி, எல்லாம் வந்த கலப்பில் இருப்பீங்களேன்னு தான் ஜூஸை கொடுத்துட்டு பேசிட்டு இருந்தோம். என் பிள்ளைய வாயை திறந்து கேட்டுட்டானே. வாப்பா, நீ கையை கலந்து அலம்பிட்டு வாங்க, எல்லாருக்கும் நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். கங்கா வா, எல்லாரும் சாப்பிட்டோம், எல்லாரும் சாப்பிட பரிமாறுவோம். வா, எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். ஆமாக்கா வாப்பா, உங்களுக்கு இல்லாததான் நீங்கெல்லாம் வருவீங்கன்னு தான் ஒவ்வொன்றும் பார்த்து செஞ்சு வச்சிருக்கோம். பிள்ளை நீனே வாயை திறந்து கேட்டதுக்கு அப்புறம் நாங்கள் சும்மா இருக்க முடியுமா என்ன? வாப்பா. ஐயோ அத்தை, அவன் சும்மா கேட்டான். நீங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருந்தீங்களா, அதான் டாபிக்கை மாத்தணுமேனு அவன் இப்படி கேட்டான். இப்பெல்லாம் பசி இல்லை அத்தை, இப்பதானே வந்தோம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஆமாம்மா, இப்ப எங்களுக்கு பசி இல்லை. நீங்க எல்லாரும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம். இப்போ போய் சீரியஸா எதனா பேசலாம் எப்படி? அதனால நான் இப்படி கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. இல்ல இல்ல, நீங்க இப்ப சாப்பிட நேரம் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் வாங்க, எல்லாரும் கையை காலம் அலம்பிட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். கங்கா மாமா எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். என்ன என்னன்னா? ஏய் என்னடி திடீர்னு திரும்பி பார்த்து என்னன்னு கேக்குறான்? என்ன?
சார் எதுக்கு இப்ப விசில் அடிச்சு கூப்பிட்டீங்க? என்னன்னா நான் விசில் அடிச்சு உன்னை கூப்பிட்டேனா? என் வாய் சும்மா இருக்கேன்னு விசில் அடிச்சேன். நீ தான் திரும்பி பார்த்த. நான் விசில் அடிச்சா உன்னதான் கூப்பிடுறேன்னு அர்த்தமா என்ன? அழகு ஏன் மச்சான் சும்மா விசில் அடிக்கிறான்? உனக்கு ஏன் அப்படி தோணுது? ஓ அப்ப என் மச்சான் உன்னை விசில் அடிச்சு கூப்பிடணும்னு தோணுதோ? தப்பு அழகு, நீ இப்படி எல்லாம் பண்ணாத. என் மச்சான் ரொம்ப டீசென்ட் பாத்துக்க. வாணி டேய் தாடிக்காரா, நான் அப்படி சொன்னேனா? உன் ஃப்ரெண்ட் என்ன விசில் அடிச்சு கூப்பிடணும்னு நான் சொன்னேனா? வட்டி போவி ஆளாக்கு வாசல்ல என்னமோ அண்ணா அண்ணா அண்ணான்னு பம்ப் அடிச்சான். இப்ப என்ன உள்ள வந்து தோடிக்காரன் என்ன சொல்றான்? ஆளாக்கு அளந்துருவேன் பாத்துக்க. அலப்பீங்க தோடிய பிச்சு எறிஞ்சிருவேன் பாத்துக்க. ரொம்ப பேசுற தாடிக்காரம் வேணும், பிச்சு செஞ்சிருவேன் பாத்துக்க. ஓ என்னையும் நீ பிச்சு எறிஞ்சிருவியும் இரு ஆளாக்கு. இப்ப பாரு மச்சி, இந்த ஆளாக்கு கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. ஆளாக்கு உன்னை ஒரு மார்க்கமா பாக்குது. எனக்கு தெரிஞ்சு ஆளாக்கு ஒண்ணு ஃபைட் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். பார்த்து இதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. விட்டா ஆள் இல்லாத நேரமா பார்த்து உன்னை ரேப் பண்ணாலும் பண்ணிடும். அட பாவி, நானே இவனை ரேப் பண்ணிடுவேனா? டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? வாட போடாமா. யோ ஆளாக்கு என்ன உன்னை பத்தி எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? நீ என் ஃப்ரெண்ட ஏத்த இறக்கமா பாக்குறதெல்லாம் எனக்கு தெரியும். என் நண்பன் பாவம் அப்பாவியா இருக்கான். அவனுக்கு எதுவும் தெரியல. அவன் பச்சை பிள்ளை, வாயில வச்சா கூட கடிக்க தெரியாது. அட குறுந்தோடி, இப்ப நீ என்ன சொன்ன? வாயில விரல வச்சாலும் என் மச்சானுக்கு கடிக்க தெரியாதுன்னு சொன்னேன். எனக்கு வெக்கமா இருக்கு டார்லிங். அட பாவி, என்ன வெக்கமா வருதான். ஆனா எந்த நேரத்துல எதுனாலும் நடந்தலாம் மச்சேன். நீ எனக்கு கூட பாதுகாப்பாவே இரு. அக்கா, ஏதாவது பிளான் பண்ணி என்ன போட்டு தரலான்னு பாக்குறேன். அப்படித்தானே? முடியாதுடி, முடியாது. திரும்பிடுவோம். இவனுங்க ரெண்டு பேரும் தனியா கிடைப்பானுங்களா? அப்ப வச்சு செய்வோம் உங்களை. ஓ இவ்வளவு நேரமா இங்கே இருக்காது. உங்ககிட்ட சில பல மேட்டர்களை கேட்கணும். சீக்கிரம் வந்துரு. அடி பாவி, சக்தி சொன்ன மாதிரி ஆளாக்கு சைஸ்ல இருந்துக்கிட்டு என்ன கேளுடி? சொல்றது என்ன ப்ராக்டிக்கலா பண்ணிடலாம். ரொம்ப மாட்டேனே மச்சி, நமக்கு எதுக்கு என்ன பேச்சு? நம்ம திருமணம் தானே, இதெல்லாம் திரும்பவே கூடாது. ஆனா விட்டுருவேனா என்ன? இப்ப பாரு எப்படி திரும்புவான்னு. அது அது வந்து ஆளாக்கு என்னம்மா என்னாச்சு? எதுக்குமா கத்துன? அதான் அம்மா கேக்குறாங்களா? சொல்லுமா ஆளாக்கு, சொல்லு 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 சொல்லு. என்ன நடந்தது? கொசு கடிச்சதுக்கு எப்படி கத்துவாங்க? ஒண்ணு வந்திருக்கவங்க என்னடி நினைப்பாங்க? உனக்கு கடிச்சிருந்தா தெரியும். எங்க கடிச்சதுன்னு சொன்ன மாமா தவி விடுறேன். ஒண்ணு பாக்குறேன், இல்லன்னு வச்சுக்கேன். இல்லைன்னா என்னடி பண்ணுவான்? அடிப்பியா? அடி, நீ அடிச்சா கூட சுகமா தாண்டி இருக்கும். அடி. சரி கொசு தானே. இங்க பாருங்க, அவங்க முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி தானே நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்க வந்துட்டு இது இல்லையா அது இல்லையா சாரி சொல்லணும். அம்மா ஏதோ பேசிட்டாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அம்மா எங்க அம்மாவை பேசியிருக்காங்க. இவர்கிட்ட போய் இவங்க சாரி கேட்டுட்டு இருக்காங்க. சம்திங் ராங்கா